வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவுச் செய்திகள். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் ஹரியானா மாநிலம் ஜிந்த் என்னும் இடத்தில் இருந்து சோனிபட்டுக்கு இயக்கப்பட்டுள்ளது. இந்த ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் சைனி ஆகியோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டமலை அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஒகேனக்கல் காவல்துறையினரும் ஊர் பொதுமக்களும் இணைந்து சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணியை மேற்கொண்டனர். இந்த பணிகளை காவல் ஆய்வாளர் தவமணி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் இந்த முயற்சிக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் உள்ள கருமாரியம்மன் ஆலயத்திற்கு செல்லும் சாலையில் பல மாதங்களாக கழிவுநீர் ஓடுகிறது. இதேபோல் மழை காலத்தில் கால்வாய் அடைப்பால் குடியிருப்புகளில் மழை நீருடன் கழிவுநீர் நுழைகிறது. இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் பலமுறை நகராட்சியில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திருவேற்காடு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தோட்டக்கலைத்துறையின் வளர்ச்சியை பாதிக்கும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வலியுறுத்தி விழுப்புரத்தில் தோட்டக்கலைத்துறை அலுவலர் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கு மேற்பட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டம் கோன்னி பணிமனைக்கு சொந்தமான அரசு பேருந்து வாகையாறு பகுதியில் விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி முழுவதுமாக உடைந்தது. இந்த பேருந்தை மாவோலிக்கரை பணிமனைக்கு எடுத்து செல்லும் பணியில் கோன்னி பணிமனையைச் சேர்ந்த ஓட்டுநர் ராஜேஷ் ஈடுபட்டிருந்தார். பேருந்தின் முன்பகுதியில் உடைந்திருந்த கண்ணாடி துண்டுகள் முகத்தில் விழாமல் இருக்க ஓட்டுநர் ராஜேஷ் தலைக்கவசம் அணிந்தபடி பேருந்தை இயக்கினார். இந்த காட்சிகளை முன்னால் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இளைஞர்கள் படம் பிடித்ததுடன் சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலைச் சேர்ந்த 80 வயதான முதியவர் ரங்கநாதன். இவர் மனைவி கடந்த ஆண்டு இறந்த நிலையில் தனது மகனுடன் சேர்ந்து வாழ்ந்து வருகிறார். கடந்த சில மாதங்களாகவே மனைவியின் பிரிவால் சற்று சோர்வடைந்து இருந்தார். இந்த நிலையில் நட்சத்திர ஏரியில் அவர் குதித்து தன்னுயிரை மாய்க்க முயன்றுள்ளார். நல்வாய்ப்பாக ஏரியில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு சவாரி செய்து கொண்டிருந்த படகு ஓட்டி முதியவரை மீட்டுள்ளார். முதியவரின் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்து அவரை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் உள்ள இன்ஃபன்ட் ஜீசஸ் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு இயற்கை வேளாண்மை, புதிய அறிவியல் சாதனங்கள், மின்சாரம் தயாரிப்பு, மீன் வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கண்டுபிடிப்புகளை தயாரித்து காட்சிப்படுத்தியிருந்தனர். இந்த கண்காட்சியை பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலரும் பார்த்து மாணவர்களின் திறமைகளை பாராட்டினர். விழாவில் விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஆனந்த் சாமுவேல் கலந்து கொண்டு மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகளை பார்வையிட்டு அவர்களை ஊக்குவித்தார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி குடிமியான் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன், அருணா இணையருக்கு 2 மகன்கள் உள்ளனர். மகன்கள் வெளியூரில் வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ரவிச்சந்திரன் உறவினர் வீட்டு விழாவிற்கு சென்றுவிட்டு மீண்டும் வந்து பார்த்தபோது அவர் வீட்டின் முன்பக்க கதவு பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். வீட்டினுள் நுழைந்து பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து 4000 பவுன் தங்க நகைகள், வெள்ளி, 1 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவை களவு போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து புதுப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த மணாலி நத்தத்தில் தாவேகா சார்பில் சாலை விபத்தில்லா தமிழகம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தாவேகா மாவட்ட துணை செயலாளர் திவ்யா, ஒன்றிய நிர்வாகி ரகு ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் தீனா, செங்கல்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் தலைக்கவசம் அணிவித்து விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் காமராஜர் பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ராஜாராம் பாண்டியன் தலைமையில் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய மாவட்ட தலைவர், வரும் காலங்களில் லஞ்சம் தவிர்ப்பதன் மூலம் தமிழ்நாடு தலைநிமிர்ந்து நிற்கும் என்பதை தெரிவித்தார். லஞ்சம் கொடுக்க மாட்டோம் என்பதை
பதாகையில் அனைவரும் கையெழுத்திட்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். சென்னையில் இருந்து விமானத்தில் கோவைக்கு வந்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு விமான நிலையத்தில் அந்த கட்சியின் தொண்டர்கள் வரவேற்பளித்தனர். பூங்கொத்துகள் வழங்கியும் முழக்கங்களை எழுப்பியும் சீமானை வரவேற்றனர். அண்மை காலமாக செய்தியாளர்களிடம் அரசியல் கருத்துக்களை தெரிவிப்பதை சீமான் தவிர்த்து வருகிறார். இன்று கோவையிலும் அவர் செய்தியாளர்களிடம் எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். தஞ்சாவூர் பனகல் கட்டடம் முன்பு தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பில் உழவர் அலுவலர் தொடர்புடைய திட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை வேறு பணியில் நியமனம் செய்யக்கூடாது, தங்கள் பணிக்கு பொருந்தாத வேலையை கொடுக்கக்கூடாது என்று வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சியில் ஆணையாளர் ரமேஷ் தலைமையில் டெங்கு ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் நகராட்சி பணியாளர்களும் தூய்மை பணியாளர்களும் கலந்து கொண்டனர். நகராட்சி பணியாளர்கள் டெங்கு ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் பிடித்தவாறு பேரணியில் சென்றனர். பேரணியில் நகராட்சி சுகாதார அலுவலர் முருகன், மருத்துவர் அருண், சுகாதார ஆய்வாளர் தங்கவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் சத்துணவு ஊழியர்களை முழுநேர ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தி முழக்கமிட்டனர். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட 190வது வார்டு பள்ளிக்கரணையில் மக்கள் குறை கேட்கும் முகாம் நடைபெற்றது. மண்டல தலைவர் ரவிச்சந்திரன், கவுன்சிலர் சிவபிரகாசம், அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த முகாமில் பொதுமக்கள் அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்தனர். புகார்களை கூறிய பொதுமக்களுக்கு துறை சார்ந்த அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து புகார்கள் கூறிய இடத்திற்கு மண்டல தலைவர் ரவிச்சந்திரன், கவுன்சிலர் சிவபிரகாசம் ஆகியோர் சென்று ஆய்வு மேற்கொண்டு விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்களிடம் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் அப்துல்லாபுரத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் சந்திரபோஸ், பெரும்பள்ளத்தைச் சேர்ந்த ஆனந்தன் கருத்து வேறுபாடு காரணமாக தன்னை பற்றி தொடர்ந்து பொய்யான புகார்கள் அளித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆனந்தின் ஆதரவாளர்கள் தன்னையும் தனது குடும்பத்தினரையும் கொன்று விடுவதாக மிரட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆனந்தன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சந்திரபோஸ் புகார் அளித்துள்ளார். சென்னை வேலப்பன் சாவடியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற ஸ்பெக்ட்ரா கலை திருவிழாவில் 5000த்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். பல்கலைக்கழக வேந்தர் ஏசி சண்முகம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகர் கௌதம் கார்த்திக், நடிகை தேஜஸ்வினி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். விழாவில் மாணவர்களின் ஆடல், பாடல் மற்றும் ஆடை அலங்கார அணிவகுப்பு உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்தனர். கலை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் லாரிக்கு டீசலுக்கு பதிலாக தவறுதலாக பெட்ரோல் நிரப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை கவனிக்காமல் ஓட்டுநர் லாரியை இயக்கி சென்றுள்ளார். சோளிங்கர் புதிய பேருந்து நிலையம் அருகே லாரி திடீரென சாலையில் நின்றது. மெக்கானிக் பரிசோதித்த போது டீசலுக்கு பதிலாக பெட்ரோல் நிரப்பப்பட்டதால் இன்ஜின் செயலிழந்தது தெரியவந்தது. இதனால் அரக்கோணம் சோளிங்கர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் தகவல் அறிந்த காவல்துறையினர் விரைந்து வந்து லாரியை அப்புறப்படுத்தினர். அதன் பின்னர் போக்குவரத்து சீரானது. கோவில்பட்டி நகராட்சியில் ஆணையாளர், பொறியாளர், சுகாதார அலுவலர் உள்ளிட்ட முக்கிய பணியிடங்கள் காலியாக இருப்பதால் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் பொதுமக்கள் மனுக்கள் அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் மனுக்கள் அளிக்க வந்த சமூக ஆர்வலர்கள் அதிகாரிகள் இல்லாததை கண்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலி பணியிடங்களை விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள வடக்குநாதர் ஆலயத்தில் கர்க்கட மாதத்தின் முதல் நாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் நடைபெறும் யானைக்கு உணவளிக்கும் பாரம்பரிய விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து வரிசையாக நின்ற 50க்கும் மேற்பட்ட வளர்ப்பு யானைக்கு மருத்துவம் குணமிக்க உணவுகள், நெய், கரும்பு, பழங்கள், நவதானியங்கள் வழங்கப்பட்டனர். யானைகளின் உடல் நலனை காக்கும் இந்த பாரம்பரிய விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் பங்கேற்றனர். வடக்குநாதர் ஆலயத்தின் இந்த பாரம்பரிய விழா யானைகள் மீதான அன்பையும் அவற்றின் நலன் குறித்த விழிப்புணர்வையும் எடுத்துக்காட்டும் நிகழ்வாக அமைந்தது.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே எரமலூரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் தொடங்கி வைத்தார். ஜூலை 17 முதல் 31 வரை சுய கணக்கெடுப்பும், ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை வீடு வீடாக கணக்கெடுப்பும் நடைபெற உள்ளது. நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டம் வடக்கு வாஞ்சூரில் உள்ள தனியார் வேதியியல் பொருள் தொழிற்சாலையில் வாயு கசிவு ஏற்பட்டதை தொடர்ந்து தீப்பிடித்ததால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டம் சூழ்ந்தது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அங்கிருந்த தொழிலாளர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். சட்டமன்ற உறுப்பினர், அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். தொழிற்சாலையில் போதிய பாதுகாப்பு வசதிகள் இல்லை என கூறி பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மாநில அளவிலான வலு தூக்கும் போட்டிகள் தொடங்கியது. ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற போட்டியை காவல் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன், மூத்த வழக்கறிஞர் பூபதி, ரோட்டரி மாவட்ட ஆளுநர் பழனி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் மதுரை, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட 24 மாவட்டங்களைச் சேர்ந்த 290 ஆண்கள், 120 பெண்கள் என 410 பேர் பங்கேற்றனர். 3 நாட்கள் நடைபெறவுள்ள வலு தூக்கும் போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் ஆகஸ்ட் மாதம் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் தேசிய வலு தூக்கும் போட்டியில் பங்கேற்க உள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சிறுவாடி அடர்ந்த காட்டினுள் அமைந்துள்ள மேலச்சேரி பச்சையம்மன் கோவிலில் ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையில் குழந்தைக்கு மொட்டையடித்து பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவில் பரம்பரை அறங்காவலர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பச்சையம்மனை வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தனகிரி பாலமுருகன் கோவிலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் தாவிக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவு வழங்கினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த அகர சேத்தூர் மாரியம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையில் மகா மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாரதனை நடைபெற்றது. இந்த பூஜையில் 250க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் முத்துமாரியம்மன், பெரும்புலீஸ்வரர், சவுந்தரி நாயகி அம்மன் கோவிலில் ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையில் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் பெண்கள் தலையில் பால்குடங்களை சுமந்தபடி கோவிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழா குழுவினர் தணிக்கைவேல், சுரேஷ், நடராஜன், வெங்கடேசன் ஆகியோர் தலைமையில் பக்தர்களுக்கு 5 வகையான உணவுகள் வழங்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை படவேட்டம்மன் கோவிலில் ஆடி வெள்ளிக்கிழமையில் 1001 பால்குடம் எடுக்கும் திருவிழா நடைபெற உள்ளது. இதற்காக பந்தக்கால் கொடிமரம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வாலாஜா அணைக்கட்டு சாலையில் உள்ள சுந்தர விநாயகர் கோவிலில் உள்ள விநாயகருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இதேபோல் கொடிமரம், பந்தக்காலுக்கு சிறப்பு பூஜை செய்தனர். விநாயகர் பெருமானை மாட்டு வண்டியில் அமர வைத்து பந்தக்காலை பக்தர்கள் தோளில் சுமந்து சென்றனர். கோவிலில் உள்ள பந்தக்கால் கொடிமரமும் நடப்பட்டது. ஆடி வெள்ளிக்கிழமை அன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆலயம், பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் ஆலயம், வடபத்திரகாளியம்மன் ஆலயம் ஆகியவற்றில் பக்தர்கள் காலை முதலே வழிபாடு செய்தனர். அதேபோல் தஞ்சாவூர் கீழவாசல் வடபத்திரகாளியம்மன் ஆலயத்தில் காலை முதல் பக்தர்கள் விலைக்கேற்றி நீண்ட வரிசையில் நின்று அம்மனை வழிபாடு செய்தனர். சென்னையில் கடந்த சில வாரங்களாக பகல் பொழுதில் வெயில் சுட்டெரித்து வந்தது. இரவு நேரத்தில் புழுக்கமாக இருந்தது. இன்று காலையில் இருந்து வெயில் காய்ந்த நிலையில் பிற்பகலில் சற்று மேகமூட்டம் சூழ்ந்தது. இந்த நிலையில் மாலையில் கிண்டி, ஆதம்பாக்கம், நங்கநல்லூர், பழவந்தாங்கல், வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.